Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி karaboonthi. நம்ம எப்படி செய்யலாம்னு பாப்போம். பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா இந்த முந்திரி பருப்பு போடுங்க, இல்லனா விட்டுருங்க. பாருங்க, முறமுறனி karaboonthi நம்ம எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இப்போ karaboonthi எப்படி செய்யலாம்னு பாப்போம். பாருங்க, அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பவுல்ல தட்டுவோம். இதுக்கு அடுத்தால நம்மளுக்கு தேவையானது 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உப்பு, பாருங்க, உப்பு, கொஞ்சம் சோடா பொடி, அதாவது பேக்கிங் சோடா, இந்த ரெண்டையும் போட்டுருவோம். பாருங்க, பெருங்காயம், சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர் இவ்வளையும் போட்டுருவோம். உங்களுக்கு இப்பவும் போட்டு சில்லி பவுடர் போட்டு கலக்கி சுடுதுன்னா சுடுங்க, இல்லைன்னா லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் முதல்ல போடுறது தான் நல்லது. பாருங்கள், அதையும் போட்டுருவோம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டு பாருங்கள், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும். தோசை மாவு பக்குவம் பாருங்க, இந்த பக்குவம் இப்படி இருக்கணும். பாருங்க, இந்த பக்குவம் இது நம்ம தோசை மாவு பக்குவம். இந்த பாருங்க, கீழே விழுகுத பாருங்க, இப்படி விளைச்சுமே இப்படி தண்ணியாக இருக்கணும். இருமா நம்ம அந்த இது கரண்டி இப்படிப்பட்டதில் 2 எடுத்து வச்சுடுங்க. இதுலேயும் நம்ம விடலாம். உங்கள்கிட்ட இப்போ இப்படிப்பட்ட ஜல்லி கரண்டிகள் அது தண்ணி ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் நம்ம இதில் போடலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் பெருசாக வரும், இது வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு இதே போல் இருந்தனாலும் இதுலேயும் பண்ணலாம். நான் இப்போ இதில் 2லேயும் செய்து காணிக்கேன். உங்களுக்கு இதுலேயும் செய்யலாம், ஆனால் இது ரொம்ப பெருசாக வரும். நம்மளுக்கு ஒரே அளவில் நம்ம செய்து பார்ப்போம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எண்ணெய் அடுப்பில் காய வச்சாச்சு, நல்லா காயணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம இதில் ஒரு எடுத்து உடனே மேலே வரணும். இப்படி நம்ம இப்போ உடனே மேலே வந்துட்டோன்னா நம்ம இதில் இது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் காயாமல் நீங்கள் போடாதுங்க. பாருங்கள், இப்படி முத்து முத்தாக வரணும். நான் முத்து முத்தாக இருக்கிறதுல இப்படி வரணும். நம்ம எப்படி விடுவதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு இதில் செய்து காமிச்ச போகிறேன். பாருங்கள், அப்படியே விழும். எண்ணெய் காயணும். நல்லா காயலைன்னா உங்களுக்கு விழாது, விழுந்தாலும் ஒட்டிக்கிடும். பொறுமையாக செய்யுங்க. எடுத்துருங்க. பாருங்க, இவ்வளோ முத்து முத்தா இருக்கு. பாருங்க, இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் மாறணும். பாருங்க, இவ்வளவு ஒவ்வொருத்தையாக வந்திருக்கு. பாருங்க, ஒரு நேரம் நீங்கள் மாவு விட்ட பிறகு அந்த இதை அச்சு நம்ம கேரட் குருவியை இன்னும் ஒரு நேரம் நல்லா கழுவிக்கிடணும். கழுவின பிறகு தான் நீங்கள் கழுவி நல்லா தொடச்சி அதுக்கு பிறகு விடணும். அப்படின்னா தான் இப்படி முத்து முத்தாக விழும். பாருங்கள், நல்லா சலசலப்பு அடங்கிட்டு இனிமேல் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வடியை விட்டு எடுத்துருங்க. பாருங்க, எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது. நான் இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், இனிமேல் இதில் காமிச்ச போகிறோம் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி விட்டுட்டு நல்லா எண்ணெய் காய்ச்சிருக்கணும். பாருங்க, இவ்வளோ முத்து முத்தாக வருது.
பாருங்கள் நல்லா சிவந்து வந்தாச்சு. எனவே நம்ம எடுத்துருவோம். இதே எல்லாமே நீங்கள் சுட்டு எடுத்துருங்க. இன்னும் அடுத்தால நம்ம கராபூந்திக்கு தேவையான நிலக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது இப்படி ஒரு கரண்டி வச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ நிலக்கடலை வேணுமோ அதை நீங்கள் போடுங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரட்டு. இதை ஒரு இதில் எடுத்துருவோம். அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு. உங்களுக்கு இது வேண்டான்னா விட்டுருங்க. பாருங்க, இது சீக்கிரம் வறுவட்டுறோம். இப்படி சிவக்க வந்த உடனே அதையும் எடுத்துருங்க. அடுத்தால நமக்கு தேவையான கருவேப்பிலை வைக்கிச்சுன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடுங்க. எல்லாம் இவ்வளோதான். நம்ம எல்லாம் என்ன சேர்த்து நம்ம போட்டு பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் நம்ம இதெல்லாம் இவ்வளோ நான் பொரித்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் கடலை, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு விடுங்க. அடுத்து உங்களுக்கு உப்பு பார்த்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. காரப்பொடியும் அதே போல் தான். நான் உள்ளே இதை ஏற்கனவே போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி கொஞ்சமாக போட்டு விடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இவ்வளோதான், காராபூந்தி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.